பூமியில் வீடுகளின் விலை மற்றும் ஹோட்டல் கட்டணம் எல்லாம் விண்ணை தொடும் அளவுக்கு உயர்ந்து வரும் நிலையில் அந்த விண்ணையே வாடகைக்கு விட தயாராகி உள்ள அமெரிக்கா நிலவில் விண்மீன் விடுதி கட்டும் ஒரு திட்டத்தை அறிவித்துள்ளது. விண்வெளி ஆராய்ச்சியில் புதிய தொடக்கமாக பார்க்கப்படும் இந்த திட்டம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அமெரிக்காவின் கலிபோர்னியாவை தலைமையிடமாக கொண்ட கேலக்டிக் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் ஸ்பேஸ் என்கிற ஸ்டார்ட் அப் நிறுவனம் 2029 ஆண்டில் நிலவில் ஹோட்டல் கட்டுமானத்தை தொடங்கி 2032 ஆண்டில் அதை பயன்பாட்டுக்கு கொண்டுவர திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிறுவனத்தை தொடங்கியவர் வெறும் 21 வயது இளம் பொறியாளர் என்பதே இந்த தகவலுக்கு கூடுதல் வியப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு காலத்தில் நிலவில் வீடு கட்ட முடியுமா என்கிற வினா கற்பனையாக இருந்த நிலையில் இப்போது அந்த கற்பனையை நடைமுறைக்கு கொண்டுவர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருவது வியப்பூட்டுகிறது. இந்த நிலா ஹோட்டல் திட்டத்துக்கு ஸ்பேஸ் எக்ஸ், ஒய் காம்பினேட்டர் மற்றும் என்விடியா போன்ற முன்னணி நிறுவனங்கள் முதலீடு அளிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பூமியில் உருவான ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம் விண்வெளியில் ஒரு ஹோட்டலை உருவாக்கும் அளவுக்கு முன்னேறியிருப்பது புதுமை தொழில்நுட்பத்தின் வேகமான வளர்ச்சியை எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளது. இந்த திட்டத்துக்கான தொடக்க கட்ட ஆய்வுகள் மற்றும் திட்ட வடிவமைப்பு பணிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்ட நிலையில் உலகளாவிய விண்வெளி வல்லுநர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்கள் இடையே இதற்கு நல்ல வரவேற்பு கிடைத்து வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எதிர்காலத்தில் இந்த நிலா ஹோட்டலில் ஒரு இரவு தங்குவதற்கான கட்டணம் $4,10,000, அதாவது இந்திய மதிப்பில் 3 கோடி ரூபாயாக முடிவு செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிறு வயதில் நிலாவை காட்டி சோறு ஊட்டிய அம்மாக்களிடம் நான் நிலாவுக்கே போவேன் என கூறிய 90s மற்றும் 2K கிட்ஸ்களின் கனவு நனவாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நிலா இனி கவிதைகளுக்கே சொந்தமான மேடை மட்டுமல்ல, அது சுற்றுலா பயணிகளுக்கான விண்மீன் விடுதியும் கூட. பூமியில் வீடுகளின் விலை உயர்ந்து ஹோட்டல் ரூம்கள் ஸ்ட்ரெஸ் கொடுத்தாலும் கவலைப்படாதீங்க. 2032க்கு பிறகு பணம் இருந்தால் ராக்கெட் ஏறி நிலாவிலே செக்-இன் செய்யலாம். தொடக்கத்தில் இது கோடீஸ்வரர்களுக்கான விலை உயர்ந்த சுற்றுலாவாக தெரிந்தாலும் இன்னும் சில ஆண்டுகளில் இது எளிமையான ஒன்றாக மாறும் என்பதில் ஐயமில்லை. வேந்தர் செய்திகளுக்காக அபர்ணா மேரி.